ஹாய் மக்களே, நான் செஞ்ச தப்பு தயவு செய்து யாரும் செஞ்சிடாதீங்க. என்ன அது மாதிரி தப்பு செஞ்சேன்னா மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க. என்ன மாதிரி முட்டாள்தனமாக யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் யோசித்து முட்டாள்தனமாக பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு நீங்கள் யாரும் செஞ்சிடக்கூடாது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறாரு, போலீஸு எஸ்ஐயாக இருக்கிறாரு. அவருக்கு பர்சனல் லோனு, ஹோம் லோன்லாம் தரேன், ப்ராப்பர்ட்டி லோனு எல்லாமே தராங்கன்னு சொல்லி, சரி நம்ம லோன் மூலியமாக நம்ம வாங்கினா தான் கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டின வீடு வந்துச்சு. இன்ஜினியர் மூலமாக வந்துச்சு, புரோக்கர் மூலியமாக வந்து வாங்கிட்டோம். வாங்கினது எல்லாமே கரெக்டு தான். வாங்கின மறு மாதத்துலேருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லைனால வேலைக்கு போக முடியலனால 2 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சம்பளம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவருக்கு லீவும் இல்லைனால சம்பளத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. சம்பளம் நிப்பாட்டினால என்ன பண்ணணும், ஹோம் லோன் கட்டி தானே ஆகணும், பர்சனல் லோன் கட்டி தானே ஆகணும்னு சொல்லிட்டு பர்சனல் லோனு ஹோம் லோனும் நாங்கள் ரெடி பண்ணி நானும் பிள்ளைங்களும் கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே எங்களால் ஒரு 4 மாதம் 5 மாதம் தொடர்ந்து கட்டினோம். அதுக்கு மேலே எங்களால் கட்ட முடியல. ஏன்னா ஹோம் லோன் வந்து 30,000, பர்சனல் லோன் 20,000, மொத்தம் 50,000 எங்களால் வருமானமே இல்லாமல் கட்ட முடியல. இருந்தாலும் ரெடி பண்ணி கட்டினோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் கட்ட முடியலன்னு பர்சனல் லோனை நிப்பாட்டிட்டு ஹோம் லோன் மட்டும் கரெக்டாக கட்டியிருந்தேன். 2 பெண்டிங் மட்டும் இருந்துச்சு. வேலைக்கு போனோன்னா அதை நேர் பண்ணிடுறோன்னு சொல்லி SBI பேங்க்லேயும் நாங்கள் போய் சொல்லிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹோம் லோன் மட்டும் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்தோங்க. கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கும் போது ஃபோன் அடித்து நீங்கள் பர்சனல் லோன் கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் டார்ச்சர் தாங்க முடியல. பேங்க்லேருந்து இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ராசஸ் என்னமோ அது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் இல்லாத நேரம் என்ன பண்ணாங்க, பேங்க்லேருந்து வந்து நான் வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா இருக்கும்போது நோட்டீஸை வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. நோட்டீஸை வந்து ஒட்டிட்டு வான் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது 60 நாளில் நீங்கள் வந்து வீடை காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இல்லைனா பாக்கி அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கட்டினீங்கன்னா நாங்கள் நோட்டீஸ் எடுத்துருவோம். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரிலங்க. ஒரு 6 லட்ச ரூபா லோனுக்காக 40 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி மேலே நோட்டீஸ் ஓட்டுறாங்க. இருந்தாலும் அந்த 40 லட்ச ரூபா லோன் போட்டதுக்கான நான் கரெக்டாக 30 லட்சம் லோன் போட்டதுக்காக கரெக்டாக நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். கட்டியுமே இந்த 6 லட்ச ரூபா பர்சனல் லோனுக்காக இந்த 30 லட்ச ரூபா லோன் மேலே ப்ராப்பர்ட்டி மேலே இந்த நோட்டீஸ் ஓட்டுறாங்க. இது கேட்டால் இது எப்படிங்க சார் சாத்தியாகும், இது எப்படி ஏற்றுக்கப்படும் நம்ம போய் பேங்க்கில் கேட்டோம்னா, நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, எங்கள் ரூல்ஸை நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ரூல்ஸை நீங்கள் மதிங்க, எங்கள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி யாரும் தப்பு செய்யாதீங்க. ஒரே அக்கௌண்ட்டில் வேறே பேரில் ஒரே பிரான்ச்சில் இருக்கிற அக்கௌண்ட்டில் 2-3 லோன் தயவு செய்து வாங்காதீங்க. பர்சனல் லோன் ஒரு லோனில் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோம் லோனை வேறு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தருவாங்க. கண்டிப்பாக ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னா அதே மாதிரி அடுத்த பேங்க்லேயும் கொடுப்பாங்க. அது மாதிரி தப்பு நான் செஞ்சதுனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரே ஆள் பேரில் ஒரே பேங்கில் தயவுசெய்து லோனை வாங்காதீங்க. ஏன்னா ஒரு லோன் கட்ட முடியலன்னா இன்னொரு லோன் நம்ம கட்ட முடியாமல் போச்சுன்னா எல்லா லோனையும் எது ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அந்த லோன் மேலே தான் நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் அவ்வளோ பெரிய டார்ச்சருங்க எனக்கு பேங்க் மூலியமாக. அது தாங்கவே முடியலன்னு தான் உங்கள் ப்ராசஸை நடத்துங்கன்னு சொன்னோன்னா உடனே நோட்டீஸை வந்து ஒட்டிட்டாங்க. எனக்கு என் பையனும் என் பிள்ளைங்களும் சொன்னிச்சு. அதே மாதிரி பேங்கில் உள்ள ஒரு பையனும் சொன்னிச்சு. இன்ஜினியரும் சொன்னாங்க, வேறு பேங்கில் ஹோம் லோன் வைங்க, வாங்கி நீங்கள் ஹோம் லோன் வாங்கி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை அவர் பேரில் சேல்ரி அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், பரவாயில்ல, சேல்ரி அக்கௌண்ட்லேயே வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கரெக்டாக வேலைக்கு போயிடுவார்னு நம்பி ஒரே அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு தான் இப்போ பேன்னு முழிக்கிறேன். இது மாதிரி பேன்னு முழிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னோட பெரிய தப்பு செஞ்சது ஒரே அக்கௌண்ட்டில் ஒரே பேங்கில் பர்சனல் லோனும் ஹோம் லோனும் போட்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னான்னு தெரில, நான் புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு நடந்ததை வந்து ஆதங்கமாக எப்படி பேசுகிறதுன்னு தெரில. இது எதுக்கு நீ எங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், என்ன மாதிரி நீங்கள் யாரும் தப்பு செஞ்சிடாதீங்க, மாட்டிட்டு முழிக்காதீங்க. இப்போ நம்ம வேறு பேங்கில் நம்ம ஹோம் லோன் எடுத்துருந்தோன்னா வச்சுங்க, அந்த ஹோம் லோனை நம்ம கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்தோன்னா இந்த பர்சனல் லோனுக்கு இதில் வந்து கை வைக்க முடியாது. எங்கள் லோனு எங்கள் பேங்கில் கரெக்டாக கட்டுறாங்க, நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க. இப்போ ஒரே பேங்கில் வச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. நீ பர்சனல் லோனு கட்டலைனாலும் ஹோம் லோனில் பாதிக்க தான் செய்யும். நாங்கள் ஹோம் லோனில் ப்ராப்பர்ட்டி மேலே நாங்கள் நோட்டீஸ் ஒட்ட தான் செய்யணும்.
இது வந்து அத்துமீறி நடந்த மாதிரி இருக்குது. கேட்டால் இதுதான் ரூல்ஸு, இதுதான் சாத்தியம், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது எப்படி ரூல்ஸுன்னு தெரில. ஒரு 6 லட்ச ரூபா லோனுக்காக 40 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி மேலே வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபைன் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி தான் ஆகணும். நம்ம நிலைமையை போய் சொன்னோம்னா நீ நகையை வச்சு கட்டு அப்படி இப்படின்னு சொல்லி லோனு போட்டவர் ஒதுங்கிக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு யாரும் கிடையாது, நம்மளுக்கு யாரும் கிடையாது. நம்மளை கை ஊனி கரணம் பண்ணிச்சாதான் நம்ம. இப்போ நானும் என் பிள்ளைங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடை எப்படியாவது மீட்டுடணும், இல்லைனா இந்த வீடை விற்றுட்டு பேங்கில் கிளியர் பண்ணிவிட்டு போயிடலான்னு இருக்கிறோம். இதுதான் மக்களே, தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த தப்பு செஞ்சிடாதீங்க. ஒரே ஆள் பேரை நம்பி வாங்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள நம்பி கடனை வாங்கிட்டு அந்த கடன் சுமையை நம்ம சுமந்துக்கிறது பெரிய தப்பு. அவங்களே கட்டட்டும், அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு விட்டுடணும். எல்லா சுமையும் நம்ம சுமந்துக்கிட்டு பெரிய தண்டனை அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த போராடுறதுக்கு தெய்வம் துணையாக இருக்கிறாரு. தெய்வ சக்தி எனக்கு இருக்குது. அதனால தான் எவ்வளோ நடந்தாலும் எனக்கு போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு கடவுள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். ஏன்னா என்னோடய கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் பேசுனது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு புரியலன்னு தெரியல. சரி, ஓகே. நான் செஞ்ச தப்பை தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மக்களே.